ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சகடை யோகம் என்ன செய்யும். இந்த சகடை யோகம்னா என்ன, அது ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே சகடை அப்படின்னா சக்கரம். சக்கரம் அப்படிங்கிறது ஒரு நிலைத்த தன்மையோடு ஒரே இடத்துல நின்னா அது இயங்கலைன்னு அர்த்தம். அப்போ சக்கரம் எப்படி இருக்கும்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிறது கீழே வர்றதும் கீழே இருக்கிறது மேலே போகிறதும் தான் சக்கரத்தினுடைய இயல்பு. அப்போ தான் நகர்வு அப்படிங்கிறது இருக்கும். இந்த வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்றோம் இல்லைங்களா, அதுவும் இதில் இன்க்ளூடிங் தான். இந்த சகடை யோகம் கொண்டவர்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். மேலையும் கீழையுமா போயிட்டு இருப்பாங்க. நிலைத்த சீரான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் மோஸ்ட்டாக உயரத்துக்கு போவாங்க, அங்கேருந்து டோட்டலாக ஒரு சாதாரண நிலைக்கும் வருவாங்க. இது இவங்களுடைய பொருளாதார ரீதியில் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கும், வேலையில் இருக்கும், அந்தஸ்தில் இருக்கும், செயல்களில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது பணத்தை மட்டும்தான் பாதிக்கும் அப்படிங்கிறது இல்லை, ஃபேமிலி லைஃப்லையும் பாதிக்கும். கணவன் மனைவியும் பயங்கர அந்யோன்யமாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படியே நேர் ஆப்போசிட்டாக எளி மூலயமா மாறுறது சகடயோகத்தின் சூட்சமம். குழந்தைகளுக்காகவே வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தகப்பன் டக்குன்னு அந்த குழந்தைங்களை டோட்டலாக வெறுத்துட்டு இவங்க இனிமேல் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்கிறது சகடயோகத்தின் சூட்சமம் தான். நல்ல வேலையில் பெரிய பதவியில் அந்தஸ்தில் இருந்தவர் டக்குன்னு அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு நானே சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறான முடிவுகளால் இழப்புகளை சந்திக்கிறதும் சகடயோகத்தின் சூட்சமம். ஸோ சகடயோகம் என்பது உங்களுடைய நிலைத்த தன்மையிலிருந்து மாறுபாடான விஷயத்தை செய்யக்கூடியது. சகடயோகம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகனுக்கு 6, 8, 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அதான் சகடயோகம். புரிஞ்சுங்களா? குரு பகவானுக்கு 6, 8, 12 சந்திரன் இருக்கிறது. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். குரு பகவானுக்கு 6, 8, 12 தான் சந்திரன். சந்திர பகவானுக்கு 6, 8, 12 குரு அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது குருவின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஒரு உதாரணம், இப்போ உங்களுக்கு குரு பகவான் மீனத்தில் இருக்கார். அப்போ 6ஆம் இடமான சிம்மத்தில் சந்திரன் இருந்தாலோ, 8ஆம் இடமான துலாத்தில் சந்திரன் இருந்தாலோ, 12ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் இருந்தாலோ சகட யோகம் அப்படின்னு அர்த்தம். இதில் 12ஆம் இடம் சற்று விதிவிலக்கான அமைப்பு தான். 12ஆம் இடம் சற்று விதிவிலக்கு ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்க சொல்லிடுறேன். சந்திரன் 12ல் இருக்கும்போது குரு 2ல் இருப்பார். அப்போ அது தனஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துருங்கிறனால அது பெரிய நெகட்டிவை கொடுத்துடுறது இல்லை. சரிங்களா? சகட யோகத்திலையும் பல நிலைகள் இருக்கிறது. சகட யோகத்தின் பல நிலைகள் அப்படிங்கிறதுல யோகம் தரக்கூடிய சகட யோகங்களும் உண்டு. நல்ல யோகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய சகட யோகமும் அமையப்பெறும். ஒரு உதாரணம், இப்போ தனுசுல குரு ஆட்சி, ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார் உச்சம். இப்போ பாருங்க, 2 பேருமே பவரில் இருப்பாங்க. இதுவும் ஒரு விதத்தில் சகட யோகம் தான். ஆனால் இது நிறைய புகழையும் பொருளையும் வெற்றியும் தரக்கூடியது. இந்த இடத்துல மறைமுகமாக குரு சந்திர அதியோகத்துக்குள்ளே வந்துடுவார். இன்னொன்று, சகட யோகத்தை கணிப்பதில் சந்திரனின் வலிமையையும் கணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ரைட். இந்த சகட யோகம் யாருக்கு அதிகமான பாதிப்புகளை தருதுன்னு பார்த்தீங்கன்னா, தன் அணி அல்லாத லக்னக்காரங்களுக்கு தாங்க சகட யோகம் ரொம்ப பெரிய துன்பத்தை கொடுக்கும். உதாரணமாக, சந்திரனும் குருவும் ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க, அருள் அணி இல்லையா? அது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சந்திரனும் குருவும் அருள் அணியை சேர்ந்தவர்கள். அவர்கள் லக்னம் அல்லாத லக்னங்களுக்கு, இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு, கன்னி லக்னத்திற்கு, துலா லக்னத்திற்கு, மகர லக்னத்துக்கு, கும்ப லக்னத்துக்கு இந்த சகட யோகம் ரொம்ப படுத்தும். இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்து சகட யோகம் ஏற்பட்டிருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சீரற்ற தன்மையில் வாழ்க்கை நகரும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கும்போது மிகுந்த கவனத்தோடு எடுக்க வேண்டியது அவசியம். ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். நீங்கள் மகர லக்னத்திலே குரு இருக்காரு, திக்பலம் தான், ரைட். அவர் நீச்சம் அல்லது நீச்ச பங்கம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கே போக வேண்டாம். இப்போ நீங்கள் மகர லக்னம் சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியனுக்கு, அதாவது குருவுக்கு 8ஆம் வீட்டில் போய் சந்திரன் உட்கார்ந்துடுறார். இது ஒரிஜினல் சகட யோகம். 2 மாறுபாடான குணாதிசயங்கள் கொண்ட அமைப்போடு இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற நுணுக்கம், சந்திரன் வளர்பிறையாக இருக்காரா, பௌர்ணமியாக இருக்காரா, பௌர்ணமி கிட்ட நெருங்கி போயிருக்காரா, சந்திரனுடைய பட்ச பலம் என்னங்கிறத பொறுத்து இந்த சகட யோகத்தின் தன்மை மாறுபடும். புரியுதுங்களா? இதே நீங்கள் கும்பலக்கணம், கும்பலக்கணத்தில் குரு இருக்காரு, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, கடுமையான சகட யோகம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மிதுன லக்னம், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, விருச்சிகத்தில் சந்திரன் இருக்காரு அல்லது மகரத்தில் சந்திரன் இருக்காரா, கடுமையான சகட யோகம். புரியுதுங்களா? அதே மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் சந்திரன் இருக்கிறதும் மேசத்தில் சந்திரன் இருக்கிறதும் கடுமையான சகட யோகம்.
புரியுதா? இப்போ இந்த 6 8 சந்திரன் வரும்போது எப்படி இந்த 6 லக்கணங்களுக்கு கடுமையாக பாதிக்குதுன்னு பாருங்க. துலா லக்கணத்தில் பிறக்கிறீங்க. துலா லக்கணத்தில் பிறக்கும்போது உங்களுக்கு மீனத்தில் சந்திரன் இருக்கிறதும் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறதும் கடுமையான சகட யோகம். இதில் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்போது மட்டும் லைட்டாக ஒரு விதி விலக்கு. என்ன? சந்திரன் அங்கே உச்சமாயிருவார். அப்போ சந்திரன் வலுப்பெறும்போது சகட யோகத்தின் தன்மை மாறும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர லக்கணம், கும்ப லக்கணம் முன்னாடியே சொல்லிட்டேன், மிதுன லக்கணம்னு சொல்லிட்டேன். ரிஷப லக்கணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ ரிஷப லக்கணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போதோ தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது சகட யோகத்தின் கடுமை இருக்கும். இதில் நான் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறத சொல்லவே இல்லை. சந்திரன் நின்றது தான் உங்களுடைய ஜென்ம ராசி வரதுனால குருவுக்கு சந்திரன் ஒரு இயற்கையான மித்திரன், அதிமித்திரன் கூட சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 8 அமைய பெறதுங்கிறது வாழ்வியலில் சிக்கல்களை தரக்கூடியது தான். புரிஞ்சுங்களா? தன் அணி லக்கணங்களுக்கு இவங்க எப்படி செய்கிறாங்க? இப்போ மேச லக்கணமாக இருக்கீங்க. மேச லக்கணத்துக்கு சந்திரன் கன்னி ராசியில் இருக்கும்போது விருச்சிக ராசியில் இருக்கும்போது சகட யோகம் ஏற்படும். இதற்கு விதிவிலக்கு இருக்காது. இவங்களுக்கும் ஓரளவுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடக லக்கணம். கடக லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கும் போது குரு அங்கே இருக்கார். குரு லக்கணத்தில் உச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது இதில் இருக்கிற ஒரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா குரு வலுவாயிடுறார். இங்கே சந்திரன் தனுசில் இருக்கும்போது கும்பத்தில் இருக்கும்போது சகட யோகம் ஏற்படும். இதில் தனுசில் சந்திரன் இருக்கும்போது பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா லக்னாதிபதி 8 போய் மறைகிறாருங்கிற விதிப்படி. ஆனாலும் இங்கே குரு வலுவாக இருப்பாருங்கிறத மறந்துடக்கூடாது. சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு எடுத்துக்குவோம். சிம்மலக்கண ஜாதகத்தினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சந்திரன் லக்கணத்திலே குரு இருக்கும்போது சந்திரன் 6ஆம் இடமான மகரத்தில் இருக்கும்போது 8ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது இந்த சகட யோகம் வேலை செய்யும். சரி, இதை அப்படியே மாற்றி உள்டாவாகவும் எடுக்கலாம். குருவுக்கு 6 8 12 சந்திரன் இருக்கும்போது சகட யோகம். விதி விலக்குகள் என்ன? தன் அணி லக்கணங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் எதிர் அணி லக்கணங்களுக்கு வேற மாதிரியாகவும் இது வேலை செய்யும். இந்த எதிர் அணி லக்கணங்கள்ங்கிறது எது? ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகர கும்பம். இவங்களுக்கு சகட யோகம் அமையப்பட்டுருச்சுன்னா லைஃப்ல எச்சரிக்கையா நிச்சயமா இருந்தே ஆகணும். எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறத முதல்ல எழுதி வச்சுக்கணும். நம்ம இப்போ இருக்கிற கஷ்டமான சூழலும் நிரந்தரம் இல்லை, வாழ்வின் உயர்நிலை சூழலும் நிரந்தரம் இல்லைங்கிறத எப்பயுமே மைண்டில் வச்சுங்க. ஏன்னா எப்போ வேணாலும் இவங்க கமுத்து விடுவாங்க. சரி, இது எப்போது நடக்கும்? அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு சந்திர திசையோ குரு திசையோ நடப்புக்கு வந்தால் இது நடக்கும். அது போக சந்திர புத்தி குரு புத்தி வேற தசைகளில் சந்திர புத்தி குரு புத்தி நடப்பில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் எடுக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நம்ம லைஃப்பை பின்னாடி கொண்டு வந்துடும். ரிவர்சல். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒப்பந்தம் போடுறோம், ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒரு தொழில் எடுக்கிறோம், அந்த தொழிலில் 2 கோடி ரூபா லாஸ் ஆகிடுது. அப்போ அந்த 2 கோடியை சமாளிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? புரியுதா உங்களுக்கு? 6 மாதத்தில் அந்த தொழிலுடைய நஷ்ட கணக்கு வந்துடும். அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு 6 வருஷமோ 10 வருஷமோ ஆகும். அப்போ இந்த 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை குரு புத்தி சந்திர புத்தி தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம மறக்கக்கூடாது. அதனால எப்போதும் சகட யோகம் உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்துச்சுன்னா, அதாவது குருவுக்கு 6 8 12ஆம் இடத்தை கூட விட்டுருங்க, 6 8 சந்திரன் இருக்க குருவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே எப்போதும் குரு புத்தி சந்திர புத்தியில் கவனமாக இருக்கணும். இதற்கான விதி விலக்குகள், ஒன்று சந்திரன் நேரடியாக வலுப்பெற்ற நிலையிலோ அல்லது குரு நேரடியாக வலுப்பெற்ற நிலையிலோ இருக்கணும். அப்போ குரு பகவான் மீனம் தனுசு கடகத்தில் இருந்தால் இந்த சகட யோகம் வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? மீனம் தனுசு கடகத்தில் அவர் வலுவாக இருப்பார். இன்னொன்று சந்திரன் கடகத்தில் ரிஷபத்தில் இருந்தால் இந்த சகட யோகம் இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. 3வது விதிவிலக்கு, உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அவர் தான் ராசிநாதன். இதில் ஒரு டவுட்டும் இல்லை, இல்லையா? சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதான் ராசிநாதன். நுணுக்கமான 3வது விதிவிலக்கு என்னன்னா, சந்திரன் நின்ற ராசிநாதன் குருவோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருந்துட்டாருன்னா சகட யோகம் வேலை செய்யாது. இது புரியுதான்னு பாருங்க. நான் இன்னொரு வாட்டி விளக்கமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு குரு கும்பத்தில் இருக்கான்னு வச்சுக்குவோம், சரியா? குரு கும்பத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியில் இருக்கார். அப்போ இது சகட யோகம். ஏன்னா இங்கே சந்திரனும் வலுப்பெறல, குருவும் வலுப்பெறல. ஆனால் சந்திரன் நின்றது யார் வீட்டில்? கன்னியில். இப்போ இந்த புதன் குருவுக்கு கேந்திரத்தில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. குருவின் பார்வையே புதன் ஏதாவது ஒரு வகையில் பெறார். ஒன்று குருவுக்கு 5ல் இருக்கார், அல்லது 7ல் இருக்கார், அல்லது 9ல் இருக்காருன்னு வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சகட யோகம் நிவர்த்தி. புரியுதுங்களா? குரு புதனை பார்த்துட்டாருன்னா ராசிநாதனை குரு பார்த்து விட்டார் என்கின்ற அடிப்படையில் சந்திரன் மறைமுகமாக வலுவாயிடுவார். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ரிஷபத்தில் குரு இருக்கார், சரியா? நீங்கள் ஒரு லக்னம், ஏதோ ஒரு லக்னம் ரிஷபத்தில் குரு இருக்கார். இப்போ துலாம் ராசியாகவோ அல்லது தனுசு ராசியாகவோ நீங்கள் பிறக்கும்போது சகட யோகம் ஏற்படும்.
இந்த இடத்துல குருவும் வலுப்பெறல, சந்திரனும் வலுப்பெறல. இதுதான் நிதர்சனம். சந்திரனுடைய வலிமையை இன்னொரு மூலமாகவும் நீங்க கணிக்கணும். சந்திரன் வளர்பிறையில பச்சை பலத்தோடு பவர்ல இருந்தாருன்னா சகட யோகம் வேலை செய்யாது. ஒரு யோகம் என்பதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கும். ஒரு குற்றம் என்பதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குங்கிறதுக்கு தான் நான் இந்த விளக்கம் சொல்றேன். அப்ப ரிஷபத்தில் குரு, துலாத்துல சந்திரன் அல்லது தனுசுல சந்திரன். இங்கே தனுசுல சந்திரன் இருக்கும்போது சகடயோக நிவர்த்திங்கிறது கிடைக்காது. ஏன்னா தனுசுக்கு அதிபதி குரு, அவரே பார்த்துக்கிறதுங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப இங்க சந்திரனுக்கு பச்சை பலம் இருக்காங்கிறது மட்டும்தான் பாயிண்டா வரும். துலாத்துல சந்திரன் இருக்கும்போது சுக்கிரனை ஏதாவது ஒரு வகையில் குரு தொடர்பு கொண்டு விட்டார் என்றால், ஒன்று விருச்சிகத்துல சுக்கிரன் இருந்த நிலையிலையோ, அல்லது மகரத்தில் சுக்கிரன் இருந்த நிலையிலோ, அல்லது கன்னியில் சுக்கிரன் இருந்த நிலையிலேயோ குருவின் பார்வையை பெற்றுட்டார்னா இங்கே சகட யோகம் அடிபட்டு போயிடும். புரியுதுங்களா? ஒன்று ராசிநாதன் குருவோட தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது சந்திரன் வலிமை பெற்ற நிலையில் இருக்க வேண்டும், அல்லது குருவோ சந்திரனோ தங்களுடைய சொந்த ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்தால் இந்த சகட யோகம் வேலை செய்யாது. சகட யோகத்தின் அதிக பாதிப்பை சந்திப்பவர்கள் பொருள் அணி லக்னக்காரங்க தான். பொருள் அணி லக்னக்காரர்கள். புரியுதுங்களா? ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்ப லக்னக்காரங்களுக்கு சகட யோகம் அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் வாய்ப்பு உண்டு. இதற்கு விதிவிலக்கு குரு வலுத்திருக்க வேண்டும், அல்லது சந்திரன் வலுத்திருக்க வேண்டும், அல்லது சந்திரன் பட்ச பலத்தோடு இருக்க வேண்டும். இது போக ராசிநாதன் குருவோடு தொடர்பு கொண்டு விட்டால் சகட யோகம் நிவர்த்தி. புரிஞ்சுதுங்களா? சகட யோகம் என்ன செய்யும்னா சக்கரம் போன்ற ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்துட்டே இருக்கும். நல்ல உயரத்தில் இருப்பாங்க, தொகுகடியும் கீழே வந்துருவாங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன, ரொம்ப கீழே இருக்கிறவங்களும் நிச்சயம் மேலே போவோங்கிற கான்ஃபிடென்ட்டோட இருக்க முடியும். கான்ஃபிடென்ட்டோட. புரிஞ்சுதுங்களா? ஸோ சகட யோகம் இருந்தால் இந்த மாதிரியான அமைப்பு வரும். குரு திசை சந்திர திசை நடப்புக்கு வந்தால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நார்மலாகவே பாருங்களேன், பொருள் அணி லக்னக்காரங்களுக்கு குரு திசை சந்திர திசை வச்சு செய்யும் இல்லையா? ரிஷப லக்னத்துக்கு குரு திசை வந்தால் என்ன ஆகும்? மிதுன லக்னத்துக்கு குரு திசை வந்தால் என்ன ஆகும்? கன்னி லக்னத்துக்கு குரு திசை வந்தால் என்ன ஆகும்? துலா லக்னத்துக்கு குரு திசை வந்தால் என்ன ஆகும்? மகர கும்ப லக்னங்களுக்கு கணக்கு போட்டுங்க. அதே மாதிரி சந்திர திசை கணக்கு போட்டு பாருங்க. அந்த நெகட்டிவ் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தன் அணி லக்னங்களான அருள் அணி லக்னங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகளை தர்றதில்லை. ஆனால் சில கடுமையான நிலைகளை, ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கத்தான் செய்கிறாங்க. இது நிவர்த்திக்கான சூட்சுமம். அவர்கள் ஆட்சி உச்சம் பெறணும் யாராவது ஒருத்தர். இந்த 6, 8, 12ஆம் இடம் என்பதில் 12ஆம் இடம் சற்று விதிவிலக்கை பெற்றுவிடும். குருவுக்கு 12ல் சந்திரன் இருக்கார் அப்படிங்கிறது, குருவுக்கு அவர் மறைஞ்சாலும் சந்திரனுக்கு குரு மறையாத ஒரு நிலைங்கிறனால அது 50% சகட யோக நிவர்த்தி ஆட்டோமேட்டிக்காகவே செஞ்சிடும். சந்திரன் ஏதேனும் ஒரு வகையில் பட்சபலத்தோடு இருந்தாலும் இது நிவர்த்தியாகும். ஏன்னா அது சந்திர அதியோகம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். பௌர்ணமி சந்திரனா இருக்காரு, குரு அந்த நேரத்தில் அவர் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம சகட யோகம்னு எடுக்க முடியாது. அது சந்திர அதியோகம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துவிடும். புரிஞ்சுதுங்களா? சகட யோகம் இருப்பவர்கள் குரு சந்திரன் இந்த நிலைகளில் கவனம் கொள்ள வேண்டும். அதே மாதிரி திங்கட்கிழமை வியாழக்கிழமையில் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறத தவிர்க்கணும். புரியுதா? ஏன்னா திங்கள் சந்திரனுக்குடையது, வியாழன் குருவுக்குடையது. சரிங்களா? சகட யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் கவனம். சந்திர புத்தி, குரு புத்தி கவனம். சந்திர திசை, குரு திசை கவனம். இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணணும். நிச்சயமாக இதிலிருந்து விடுபடும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கூறி, நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். ஜோதிட ரீதியான விளக்கங்களுக்கு உங்களுக்கு கேள்வி பதில் மூலமாகவே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல புத்திசாலித்தனமான ஜோதிட கேள்விகளையே காணொலியாக எடுத்து போடுறதுக்கும் நிறையா வீடியோ அந்த மாதிரியும் போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.